கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட துயரம். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40 உயர்வு. தாவேக பரப்புரை கூட்டத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த 2 வயது குழந்தை. ஆசையாய் வளர்த்த குழந்தையை இழந்துவிட்டு பரிதவிக்கும் குடும்பம். விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் கணவனை இழந்த நிறைமாத கர்ப்பிணி. வளைகாப்பு முடிந்து தாய் வீடு சென்ற நிலையில் வாழ்க்கையே சூனியமாகிவிட்டதாக வேதனை. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. தாய் மகள் என உயிரிழந்தோரை பார்த்து வேதனையில் ஆழ்ந்துள்ள கிராம மக்கள். அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த சூழலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இளம் ஜோடி. பரப்புரை கூட்டத்தில் உற்சாகத்துடன் எடுத்த கடைசி புகைப்படத்தை பார்த்து கதரும் தாய். தாய் 2 மகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த துயரம். தாய் மகள் சகோதரிகள் என உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பங்கள். துயரக்களமாக மாறிய தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை களம். கோர நிகழ்வின் கொடூர சாட்சியாக சிதறிக் கிடந்த காலனிகள். கரூர் துயரத்தால் ஏற்பட்ட வலி நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என முதல்வர் ஸ்டாலின் வேதனை. உறவுகளை இழந்தோரின் கண்ணீரும் அழுகுரலும் எதிரொலிப்பதாகவும் பதிவு. தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. புதிய கட்சிகள் பழைய கட்சிகளை பார்த்து தொண்டர்களை கட்டுப்பாடோடு வழிநடத்தவும் அறிவுறுத்தல். அந்த அனுபவம் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அது கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படும். கரூர் தாவேக பரப்புரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளும் கட்சி தவிர பிற கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிப்பதில்லை என்றும் விமர்சனம். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம். தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டார் ஆளுநர் RN ரவி. கரூர் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு. இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரின் மீதும் வழக்கு. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் சதி நடந்திருப்பதாக தாவேக குற்றச்சாட்டு. கற்கள் வீசப்பட்டதாகவும் தடியடி நடத்தப்பட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் முறையீடு.
கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு. உறவுகளான உங்களுடன் நிற்க வேண்டியது குடும்பத்தில் ஒருவனாக கடமை என்றும் விஜய் அறிக்கை. கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நடந்ததை நினைத்து இதயம் கனத்து போனதாக விஜய் அறிக்கை. அனைத்திலிருந்து மீண்டு வர முயற்சிப்போம் என்றும் ஆறுதல். தாவேகா தலைவர் விஜயின் அடுத்த வார பயண திட்டம் ரத்து. கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து முடிவு. சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. மாநகர காவல்துறையுடன் துணை ராணுவ வீரர்களும் இணைந்து கண்காணிப்பு. கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது சரியான நேரத்திற்கு பரப்புரைக்கு வர வேண்டும். தொண்டர்களை கட்டுப்படுத்துவது கட்சித் தலைவரின் பொறுப்பு என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மோசமான அரசியலுக்கு தாவேகா மாறுவதாகவும் அதை அதிமுக ஆதரிப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. அனுமதி தராவிட்டால் அதை வைத்து அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். மக்கள் மத்தியில் கட்டுக்கதைகளை பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் ஆதாயம் தேடுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடும் தாக்கு. பழனிசாமியின் அரசியல் எண்ணத்துக்கு ஆட்பட்டுதான் ஆம்புலன்ஸ்களை தாவேகாவினர் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு.